21 வயதே ஆகும் கீர்த்தனா புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர். பல போட்டிகளில் வென்று கோப்பைகளை வைக்கக்கூட இடமில்லாத சிறிய குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். தனது 6 வயது முதலே கேரம் விளையாட்டில் கொண்ட அதீத ஆர்வத்தை சிதைக்காமல் அவரது பெற்றோர் முழு ஆதரவு அளித்துள்ளனர். குறிப்பாக கூலி வேலை செய்து கீர்த்தனாவை அவரது தந்தை ஊக்குவித்து வந்ததாக தாய் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இந்த டேட்டில் போகிறேன்ப்பா, எனக்கு இவ்வளோ காசு வேணும்னு கேட்பா. அதே மாதிரி அவர் அது மாதிரி கொடுத்து அனுப்புவார். பொண்ணை உற்சாகப்படுத்துறதே அவர் தான். அவர் கேரம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா கேரமில் நல்லா விளையாடுவார். அவர் தான் ஃபஸ்ட்டு மிட்டாய் போர்டு வச்சு ரோட்டில் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாரு, இப்படி விளாட்ணுமா இப்படி விளாட்ணுமான்னு. அவர் சொல்லி கொடுத்து, அம்மா நீ நேஷ்னல் பிளேயர் ஆகணும் என்னார். அவர் இருக்கும்போதே அவர் நேஷ்னல் பிளேயர் ஆயிட்டா. அன்றாட உணவுக்கே அல்லல் பட்ட சூழலிலும் தமது தந்தை கேரம் விளையாட்டை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்தியதாக கூறும் கேரம் சாம்பியன் கீர்த்தனா தந்தையை இழந்து நிர்கதியாய் நின்றபோதும் தனது கனவை நனவாக்க தனது தாய் தன் நகையை விற்று கட்டணம் செலுத்தியதாக கண் கலங்கினார். எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. அம்மா தான் ஃபுல் சப்போர்ட்டு. மெயினாகவே ஒருத்தவங்க ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. எதுக்கு வேணால் நீ போய் விளாடு. எங்கள் அம்மா சின்னதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நகைலாம் வச்சு மேட்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது நேர்லேயே பார்த்துருக்கேன். கண்ணு கலங்கும். அந்த கொடுக்கும்போது எதுவுமே நினைக்க மாட்டாங்க. ஐயோ கொடுக்குறோமே, தோத்துட்டு வரப்போகுது, போனால் போட்டோம், பொண்ணு ஆசைப்படுது விளாட்டோம், அந்த எண்ணம் தான் எங்கள் அம்மாவுக்கு. செரியன் நகரில் சிறிய பழுதடைந்த வீட்டில் குடியிருக்கும் கீர்த்தனா கழிவறை கூட இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு இடையே உலகக் கோப்பை போட்டியில் பதக்கங்களை குவித்து பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். வசிக்க நல்ல வீடும் வாழ நிரந்தர வேலையும் வேண்டும் என்பதே அவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எங்களுக்கு படுக்க கூட இடம் இருக்காது, இந்த கப்பு வைக்கவும் இடம் இருக்காது. என் பாதி கப்பு சிசி கிளப்பில் தான் இருக்கும். அதேமாதிரி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், படுக்கவும் இடம் இருக்காது. அந்த நிலமையிலேயே எங்கள் அம்மா என்னை வளர்த்து, தனியாலாம் வளர்த்து, எங்களை என்னை ஊக்கப்படுத்தி, எங்கள் அம்மா இது இருக்க ஆசைப்பட்டு ஒன்றுமே கேட்டதில்லை. இந்தியா கொசம் வின் பண்ண அந்த ஒன்றே தான் கேட்டாங்க. வின் பண்ணி ஒரு வீடு கட்டித்தமா கேட்டாங்க. எங்கள் அம்மா கொசவே நான் வின் பண்ணி உதயநிதி சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட், என் வீட்டில் போதுமான வசதி இல்லை, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையும் அதேமாதிரி ஒரு வீடு கட்டித்தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. கேரம் விளையாட்டில் காசிமாவை தொடர்ந்து கீர்த்தனாவும் சாம்பியன் பட்டம் வென்று உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார். வடச்சென்னை என்னாமே பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், ஒரு கருப்பின பார்வை இருக்கும். அதனை ஒழிப்பதற்கு இந்த வெற்றியானது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்குவித்தமாகவும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதுக்கு கீர்த்தனாக்க ஊர் சார்பாக நாங்கள் பெரிய அளவில் நன்றி தெரிவித்துக்கிறோம். சாதனை வீராங்கனைகளான கீர்த்தனா மற்றும் காசிமாவுக்கு செரியன் நகரிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.